அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதற்கு தேவையான கல்வித் தொகுதி, விண்ணப்பிக்கும் முறை, அதற்கான மாத ஊதியம் போன்ற விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாமாங்க. உங்களுக்கு அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் உங்களை வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அது மயிலாப்பூர் சென்னையில் உங்களை வேலைவாய்ப்பு இருக்கும். சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் கீழ்கண்ட விவரப்படியான காலி பணியிடங்களுக்கு பணியாளர்களை நியமனம் செய்ய தகுதியுள்ள இந்து மதத்தினை சார்ந்த நபர்களிடமிருந்து 27/1/2024 மாலை 5 மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதர விவரங்களை அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் தெரிந்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதற்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் உங்களுக்கு 27/1/2024 வரைக்கும் தந்திருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பித்துக்கொள்ளலாம். உங்களுக்கு டவுட் என்ன இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதற்கு இந்த அலுவலகத்தில் நீங்கள் நேரில் போய்ட்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. அதற்கான வேலைவாய்ப்பு வகை மற்றும் அதற்கான வேக்கன்சி மற்றும் அதற்கு தேவையான கல்வித் தொகுதி, மாத ஊதியம் போன்றவை பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு நூலகம் தந்திருக்காங்க. அதற்கான பணியிடும் எண்ணிக்கை ஒன்று தந்திருக்காங்க. அதற்கான ஊதியம் 18,500 58,600 வரைக்கும் தந்திருக்காங்க. அதற்கு தேவையான கல்வித் தகுதி நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி மற்றும் நூலக அறிவியல் பட்டயம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அலுவலக ஊதியங்களை தந்திருக்காங்க. அதற்கான பணியிடும் எண்ணிக்கை ஒன்று தான் தந்திருக்காங்க. அதற்கான மாத ஊதியம் உங்களுக்கு 19,900 50,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதற்கு தேவையான கல்வித் தகுதி நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓட்டுநர் தந்திருக்காங்க. அதற்கான வேக்கன்சி ஒரு வேக்கன்சி தந்திருக்காங்க. அதற்கான மாத ஊதியம் உங்களுக்கு 18,500 58,600 வரைக்கும் தந்திருக்காங்க. அதற்கான கல்வித் தகுதி உங்களுக்கு 8ஆம் வகுப்பு அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இலகுரக வாகனம் அல்லது கனரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் முதலுதவி குறித்த சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். ஓராண்டு ஓட்டுநர் அனுபவம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பார்த்துங்க நீங்கள். நெக்ஸ்ட் உதவி மின் பணியாளர் தந்திருக்காங்க. அதற்கான வேக்கன்சி ஒரு வேக்கன்சி தந்திருக்காங்க. அதற்கான மாத ஊதியம் உங்களுக்கு 16,600 52,400 வரைக்கும் தந்திருக்காங்க. இது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் கம்பியின் பணியாளர் தொழில் பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மின் உரிமம் வழங்கல் வாரியத்திடமிருந்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக பார்த்துங்க நீங்கள். உங்களுக்கு டவுட் என்னச்சுன்னா இந்த அலுவலகத்துலேருந்து நீங்கள் நேரில் போய்ட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே இருக்கும். அதுக்கான டவுன்லோட் லிங்க் கீழே ஃபஸ்ட் ரூமில் இருக்கும். தேவையான போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதற்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் நேரில் போய்ட்டு வாங்கிட்டு ஃபில் பண்ணி அவங்களை சப்மிட் பண்ணிட்டு வரலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி எத்தனை பேர் அந்த ஆஃபீஸ் போய்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த ஆஃபீஸ் எப்போ போனால் வேலை நாட்கள் மட்டும் தான் போக முடியும். நீங்கள் விடுமுறை நாட்கள் அந்த ஆஃபீஸ்க்கு போனால் க்ளோஸில் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே வேலை நாட்கள் போக பாருங்கள். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே போல் உங்களுக்கு வேலைவாய்ப்பு தகவல் தெரியும்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.